தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப கேட்க போற கதை பாத்தீங்கன்னா, ஒரு சோம்பேறியான பையன், அவன் வாழ்க்கையில அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு, எப்படி நம்ம வாழ்க்கையில உயர்றான் அப்படின்றத பத்தி தான் நாம இந்த கதையில பார்க்க போறோம். நான் உங்கள் ஹிஸ்டரி ஸ்டோரீஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் சோம்பேறியான ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் எப்போதும் முக்கியமான வேலைகளை செய்வதை தாமதப்படுத்தினான். இதன் காரணமாக அவன் படிப்பிலும், வாழ்க்கையின் பிற அம்சங்களிலும் பின்தங்கினான். அவனுடைய குடும்பத்தினரும் ஆசிரியர்களும் அவனுடைய நேரத்தை மதிக்கும்படி பலமுறை அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. முக்கியமில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடித்தான். ஒரு நாள் ஒரு ஞானி கிராமத்திற்கு வந்தான். அவன் ஞானத்திற்கும் அறிவுக்கும் பெயர் பெற்றவன். பலர் அவனை சந்தித்து அவனிடம் கற்றுக்கொள்ள விரும்பினர். அவன் தன் நண்பர்களை விட முன்னேற சில குறிப்புகளை கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையில் அந்த பையனும் அந்த ஞானியை சந்திக்கச் சென்றான். அவனுடைய முறை வந்தபோது அவன் அந்த ஞானியை அணுகி, தயவு செய்து எனக்கு உதவு. நான் என் வாழ்க்கையில் ஒரு தோல்வியுற்றவன் போல் உணர்கிறேன். நான் ஒவ்வொரு துறையிலும் என் நண்பர்கள் மற்றும் வகுப்பு தோழர்களுக்கு பின்னால் இருக்கிறேன். நான் முன்னேறி சிறந்தவனாக இருக்க விரும்புகிறேன். இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். ஞானி சிறுவனை அன்பான முகபாவத்துடன் பார்த்து, என் மகனே, நீ உன் நேரத்தை மதிக்காததால் தான் சிக்கலில் இருக்கிறாய். நீ எப்போதும் பணிகளை தாமதப்படுத்துகிறாய். உன் விலை மதிப்பற்ற தருணங்களை பயனற்ற விஷயங்களில் வீணாக்குகிறாய். நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கதையை நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். ஞானி கதையை தொடங்கும் போது சிறுவன் கவனமாக கேட்டான். ஒரு காலத்தில் மிகவும் அன்பானவனாகவும் தாராள மனப்பான்மை கொண்டவனாகவும் இருந்த ஒரு ராஜா இருந்தான். அவன் தன் மக்களை நேசித்தான். எப்பொழுதும் அவர்களுக்கு உதவி செய்தான். ஒரு நாள் அவன் பள்ளியில் தன்னுடன் படித்த ஒரு பழைய நண்பனை சந்தித்தான். இந்த நண்பன் ஏழை. அவனுக்கு வேலை, பணம் அல்லது மரியாதை இல்லை. அவன் எப்பொழுதும் தன் அதிர்ஷ்டத்தை பற்றி புகார் செய்தான். தன் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறினான். ராஜா தன் நண்பனை அடையாளம் கண்டுகொண்டான். அவனுக்காக பரிதாபப்பட்டான். அவன் வாழ்க்கை மற்றும் பிரச்சனைகள் பற்றி கேட்டான். நண்பன் சோகமாக பதிலளித்தான். ஓ ராஜா, எனக்கு புரியவில்லை. எல்லோரும் ஏன் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதெல்லாம் அவர்கள் என்னை மறுக்கிறார்கள். நான் ஒருபோதும் சரியான நேரத்தில் வேலை செய்வதில்லை என்று என் எதிரிகள் எல்லோரிடமும் சொன்னார்கள். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என் கருவூலத்திலிருந்து எவ்வளவு தங்கம் மற்றும் நகைகளை எடுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு தங்கத்தையும் நகைகளையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று ராஜா சொன்னார். நண்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ராஜாவுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் அவசரமாக வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் நற்செய்தியை சொன்னார். அவளும் உற்சாகமாக இருந்தாள். தங்கம் மற்றும் நகைகளை எடுத்து வரச் சொன்னாள். நண்பர், நான் இப்போது போக முடியாது. எனக்கு பசிக்கிறது. நான் முதலில் சாப்பிட வேண்டும் என்று கூறினார். அவரது மனைவி விரைவாக உணவை தயாரித்தார். புதையலை பெற தனக்கு நிறைய நேரம் இருப்பதாக நினைத்து அவர் அதை வசதியாக சாப்பிட்டார். உணவை முடித்த பிறகு அவருக்கு தூக்கம் வந்தது. நான் ஒரு தூக்கம் எடுத்துக்கொண்டு பின்னர் புதையலை பெறச் செல்வேன் என்று கூறினார். அவர் படுக்கைக்கு சென்று கண்களை மூடிக்கொண்டு தூங்க விரும்பினார். சிறிது நேரம் தூங்கவில்லை. ஆனால் 2 மணி நேரம் தூங்கினார். அவர் விழித்தபோது மதியமாகிவிட்டது. அவர் சில பைகளை எடுத்துக்கொண்டு ராஜாவின் கருவூலத்தை நோக்கிச் சென்றார். சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவருக்கு வெப்பம் ஏற்பட்டது. நான் இந்த மரத்தடியில் சிறிது ஓய்வெடுத்து பின்னர் தொடருவேன் என்று நினைத்தார். மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அங்கு லேசான காற்றும் இதமான வானிலையும் வீசியது. அவன் அமர்ந்தவுடன் மீண்டும் தூங்கி 4 மணி நேரம் தூங்கினான். அவன் விழித்தபோது மாலையாகி சூரியன் மறையத் தொடங்கியது. அவன் விரைவாக எழுந்து அரண்மனையை நோக்கி ஓடினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. சூரியன் மறைந்துவிட்டது. அரண்மனை வாயில்கள் மூடப்பட்டிருந்தன. சோம்பேறி ஏமாற்றத்துடன் நின்றான். அவன் தன் நேரத்தை மதிக்காததால் அவன் தன் வாய்ப்பை இழந்தான். ஞானி கதையை முடித்துவிட்டு சிறுவனை பார்த்தான். சிறுவன் தன் தவறை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான். இவ்வளவு நேரத்தை வீணடித்ததற்காக அவன் வெட்கப்பட்டு ஞானிக்கு நன்றி கூறினான். அவன் தன் வழிகளை மாற்றிக்கொள்வதாகவும் நேரம் விலைமதிப்பற்றது, வீணாக்கக்கூடாது என்பதை உணர்வதாகவும் உறுதியளித்தான். அவன் வீட்டிற்குச் சென்று தன் இலக்குகளை நோக்கி கடினமாக உழைக்கத் தொடங்கினான். அவன் தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டு அதிக உற்பத்தி திறன் கொண்டவனாக மாறினான். அவன் தன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மரியாதையையும் மகிழ்ச்சியையும் பெற்றான். நம் வாழ்வில் நேரம் தங்கத்தைப் போல மதிப்புமிக்கது. அது நம்மிடம் உள்ள மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே உள்ளது.
அதை நாம் புத்திசாலித்தனமாகவும் உற்பத்தி ரீதியாகவும் பயன்படுத்த வேண்டும். முக்கியமற்ற விஷயங்களில் நம் நேரத்தை வீணாக்காமல் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் தாமதப்படுத்தாமல் சரியான நேரத்தில் நமது பணிகளை முடிக்க வேண்டும். ஒரு பிரபலமான பழமொழி உண்டு, உங்கள் நேரத்தை மதிப்பிட்டால் நேரம் உங்களை மதிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்தால் நேரம் உங்களை அழித்துவிடும். நம் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் நாம் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் நாம் நம் நேரத்தை வீணடித்தால் நம் வாய்ப்புகளை இழந்து பின்னர் வருத்தப்படுவோம். ஒரு பயணி தனது ரயிலை ஒரு நிமிடம் தவற விடும்போது ஒரு நிமிடத்தின் மதிப்பை புரிந்து கொள்கிறார். மேலும் ஒரு மாணவர் தனது ஆண்டுத் தேர்வில் தோல்வியடையும் போது ஒரு வருடத்தின் மதிப்பை புரிந்து கொள்கிறார். தங்கள் நேரத்தை மதிப்பவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் மதிக்காதவர்கள் தோல்வியடைவார்கள். எனவே எப்பொழுதும் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் சிறிய தருணங்களை அனுபவிக்கவும். நீங்கள் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் அடைவீர்கள். நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள்.